ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரைக் கொல்லும். கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். இவன் இங்க இருக்கான். அப்ப அந்த கொலை? ஐயோ சார், அந்த கொலை யார் பண்ணான்னு எனக்கு தெரியும். குட் ஈவினிங் சார். என்னாச்சியா? இன்னும் அப்டேட் ஒன்றும் வரல சார். அந்த மர்டரை கண்டுபிடிச்சா சார். ஆனா என்ன சொல்லு சார், அந்த கொலையை பண்ணது பேய் சார். அனு அந்த பொண்ணு தான் சார். வாய முடியா கேஸ முடிக்கிறதுக்காக கட்டுக்கதை விடுறது என்ன? இப்போ என்ன எவிடன்ஸ் இருக்கு சார்? உங்களுக்கு வாட்ஸ்அப்ல ஒரு வீடியோ அனுப்பியிருக்கேன், கொஞ்சம் பாருங்க. சார் பாத்தீங்களா? என்ன அது வீடியோ? உடனே ஸ்டேஷனுக்கு வாங்க எல்லாரும். அந்த சூர்யா நாய் அவளை எரிச்சிட்டேன்னு சொன்னா அவனை பார்த்தா எப்படி தெரியும்னு தெரியல. அவனை விசாரிச்சா எல்லாம் சரியா வரும். உடனே ஸ்டேஷனுக்கு வாங்க. ஓகே சார், இந்த வாரேன். எங்களை பார்த்தா உனக்கு என்ன கேன பூ மாதிரி தெரியுதா? ஒழுங்கா உண்மையை சொல்லல அறுத்து பாத்துக்க. உண்மையை சொல்ற. என்னடா நடக்குதுங்க? சேர்ந்து கொலை பண்றீங்களோ? ஆமா, நாங்க சேர்ந்து தான் கொலை பண்ணோம். இன்னும் பழி வாங்குவோம். அனு இன்னும் சாகல. எங்கடா இருக்க அப்போ? பீச்சுக்கு பின்னால உப்பளத்துல. இன்ஸ்பெக்டர் சார், அந்த பொண்ணை ஒண்ணா கூட்டு வாங்க. இந்த கேஸ்ல சம்பந்தப்பட்ட அத்தனை பேர் இன்னும் 1 மணி நேரத்துல இங்க வந்தாகணும். இந்த கேஸை இன்னைக்கே முடிச்சாகணும். ஓகே சார். சூர்யா, வாங்கணும். நம்ம முடிக்க வேண்டிய காரியம் இன்னொன்று இருக்கு. வா. வா. சார், எதுக்கு சார் இந்த அன்அஃபிஷியல் மீட்டிங்? இன்னைக்கு இந்த கேஸுக்கு ஒரு முடிவு கட்டுறோம். ஆளாளுக்கு ஒரு கட்டுக்கதை விடுறீங்க. உண்மை என்னங்கிறத இன்னைக்கு கண்டுபிடிக்கிறோம். ஆமா, அனுவும் சூர்யாவும் எங்க? இந்த வந்துட்டாங்க சார். சார் வந்துட்டாங்க, உட்காருங்க. சார் 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 இவன் செத்துட்டா சார். ஏற்கனவே இவன் எப்படி சார் உயிரோட வந்தா? டேய், உட்கார்றா டேய். செத்துட்டா சார். சார் விளையாட்டு மயிறு பண்ணாம ஒழுங்கா உண்மை சொல்லுங்க. இல்ல நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். அன்னைக்கு எனக்கு இருந்த கஷ்டத்துலையும் மனவேதனையிலையும் என்ன நானே கொலை பண்ண சொல்லிட்டேன். சூர்யா என்னை எரிக்க என் மேல பெட்ரோல் ஊத்துனான். அப்போ சூர்யா என்னோட அந்த நிலைமைக்கு காரணமான ஒருத்தரே நம்ம சும்மா விடக்கூடாது. சொன்னல, இது கரெக்ட். உன்னை இப்படி பண்ண இந்த நாய்களே இந்த உலகத்தை சொசைட்டியை பார்த்து பயப்படாம நீ ஏன்டி சாகணும்? உன்னை இந்த நிலைமைக்கு காரணமாக்கின ஒவ்வொருத்தனையும் வாழ விடாம பண்ணுவோம், சாகடிப்போம். நான்
நம்மளால எப்படி முடியும் சூர்யா? அவன் எவ்வளவு திமிரா சொன்னான் தெரியுமா? நான் ஆம்பளை, உன்னால என்ன பண்ண முடியும்னு. நான் ஒரு சாதாரண பொண்ணு, என்னால என்ன பண்ண முடியும்? பொண்ணுங்க பசங்களை விட வீக்குன்னு நினைக்கிறியா? ஒரு பொண்ணு 100 மடங்கு மனசளவிலும் உடம்பளவிலும் ஆணை விட பலசாலி. ஒரு பொண்ணு தாங்குற பிரசவலியை தாங்குற அளவுக்கு இந்த உலகத்துல ஒரு ஆண் பிறக்கவே இல்லை. பொண்ணுங்களை மானம் மரியாதைன்னு சொல்லி இந்த உலகம் அடக்கி வச்சிருக்குது. இதை அவங்களோட வீக்னஸாவே ஆக்கிட்டாங்க. தப்பு செய்யாதவரை நம்ம யாருக்கும் பயப்படணும் அவசியம் கிடையாது. எந்தி ஆமா, நாங்க 2 பேரும் சேர்ந்து தான் அந்த கொலையை பண்ணோம். ஏமா நீங்களே சட்டத்தை கையில எடுத்தா அப்ப நாங்க எதுக்கு இருக்கோம்? ஒரு பொண்ணு அவளோட செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக கொலையே பண்ணாலும் செக்ஷன் 100 படி அது தப்பு இல்ல, கிரைம் இல்ல. அப்படிதானே சார்? இதை ஒவ்வொரு பொண்ணுங்களும் தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு பொண்ணும் ஒரு நல்ல பாலியல் தொல்லைனால பாதிக்கப்படுறாங்க. இந்த கிரைம்லாம் குறையறதே இல்ல, நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே தான் போகுது. காரணம் சரியான தண்டனை இல்ல. உன்னுடைய செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக உன்னை தொட வந்தப்பவே கொலை பண்ணியிருந்தா தப்பு இல்லை. ஆனால் இத்தனை பேரை பழி வாங்குற நோக்கத்துக்காக கொலை பண்ணியிருக்கிய, இது தப்பா தெரியல உனக்கு? இதோ இந்த நாய்ங்களால நான் பாதிக்கப்பட்டிருக்கேன். அதுல ஒருத்த உயிரோட தான் இருக்கான். என் கண்ணு முன்னால, உங்க கண்ணு முன்னால. உங்களால என்ன பண்ண முடியும்? எனக்கு நீதி கிடைக்குமா? ஜஸ்டிஸ் ஃபார் நிர்பயா, ஜஸ்டிஸ் ஃபார் ஸ்ரீமதி, ஜஸ்டிஸ் ஃபார் சஃபியா, அந்த லிஸ்ட்ல ஜஸ்டிஸ் ஃபார் அனு நீங்க என் பேரையும் போட்டு ட்ரெண்ட் பண்ணுவீங்க. வேற என்ன பண்ண முடியும் உங்களால? ஒரு இதுவும் பண்ண முடியாதுல்ல. அதான் எனக்கான நீதியை நானே தேடிக்கிட்டேன். இதுல என்ன தப்பு இருக்கு? எப்போ என் நாட்டு பொண்ணுங்களை தொட்டா சாவுன்னு ஒரு சட்டம் வருதோ அப்பதான் அடங்குவானுங்க இவனுங்கெல்லாம். தண்டனைகள் கடுமையானாதான் குற்றங்கள் குறையும். அப்போ சட்டம் சரியில்லைன்னு சொல்றியாமா? ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் சார், அதுக்கப்புறம் நீங்களே சொல்லுங்க நம்ம சட்டம் சரியா தப்பான்னு. இதோ இந்த பெண் இருக்குல்ல, இது பெண்ணுன்னு உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், சட்டத்துக்கும் தெரியும், சட்டத்தை எழுதின அம்பேத்கருக்கும் தெரியும், நீதிக்கும் தெரியும், நீதிபதிக்கும் தெரியும். ஏன் அந்த நீதி தேவதை கூட தெரியும். ஆனா சட்டத்துக்கு தேவை ஆதாரம். இத பெண்ணுன்னு நிரூபிக்க கூட ஆதாரம் தேவைப்படுது. இதுதான் சார் நம்ம சட்டம். யாரு குற்றவாளின்னு எல்லாருக்குமே தெரியும், ஆனா தண்டனை கொடுக்க முடியாது. காரணம் ஆதாரம் இல்ல. இத வச்சுதான் இங்க பல குற்றவாளிகள் தப்பிச்சிட்டு இருக்காங்க. ஒரு பொண்ணு தன்னுடைய பாதுகாப்புக்காக பண்ற கொலை கிடையாது. சாவு. அனு மற்றும் சூர்யா கைது செய்யப்பட்டதை அடுத்து மக்கள் அவர்களுக்கு ஆதரவாக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். மக்களின் ஆதரவினால் அவ்விருவரையும் நீதிபதி விடுவிக்க உத்தரவிட்டார். மேலும் அச்சம்பவத்தின் விளைவாக அரசு ஒரு புதிய சட்டத்தை நடைமுறைப்படுத்தியுள்ளது. பெண்களுக்கு அவரது அனுமதியின்றி பாலியல் தொல்லை கொடுக்கும் குற்றவாளிகளுக்கு அவர்களின் ஆண்மையை அறுவை சிகிச்சையின் மூலம் நீக்கி ஆயுள் தண்டனை வழங்குவதே அச்சட்டமாகும்.